இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற வாழ்வு ஒரு எளிதான வாழ்வு அல்ல. அது மிகவும் கடினமான வாழ்வு. ஏனென்றால் அதை வார்த்தை அளவிலே எடுத்துக்கொள்கின்ற வாழ்வும் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்பிக்கையோடு வாழுகின்ற வாழ்வு என்பது நம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் அனுபவங்களின் ஊடாக பிரதிபலிக்கின்ற வாழ்வின் அனுபவமாக இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. போதகர் ஒருவரிடத்திலே ஒருவர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வதற்காக வந்தாராம். அந்த ஞானஸ்நானம் பெறுவதற்காக வந்தவரிடத்திலே போதகர் கேட்டாராம், ஏன் நீ ஞானஸ்நானம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்னாராம், நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் என்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றிருக்கிறேன். ஆகவே அவருடைய கட்டளையின்படி நான் ஞானஸ்நானம் பெற்று சபையிலே அங்கமாக சேர விரும்புகின்றேன் என்று சொன்னபோது அவர் கேட்டாராம், நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பும் இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருப்பதற்கு பின்பும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வாழ்வின் வித்தியாசம் என்னவென்று கேட்டாராம். அப்போது இந்த சகோதரர் சொன்னாராம், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பாவத்தை நோக்கி நான் ஓடிக்கொண்டிருந்தேன். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தேன். நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்ற பிற்பாடோ பாவத்தை விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். பாவத்தை விட்டுவிட்டு தீமையை விட்டுவிட்டு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராம். எனக்கு அருமையான ஆண்டவருடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்குள்ளாக நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற வாழ்வு என்பது இதுவாக இருக்கிறது. மிகவும் கருகலானது, மிகவும் கடினமானது. ஆகவே தான் இதனுடைய எல்லா கஷ்டத்தையும் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக நம்பிக்கை கொண்டு வாழுகின்ற வாழ்வின் அனுபவத்திலே இருக்கின்ற கடினப்பாடுகளை இயேசு கிறிஸ்து அறிந்து இயேசு கிறிஸ்து சொல்கின்றார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கின்றதை நாம் பார்க்கிறோம். இயேசு